அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. 7 புக்லெட் எம்சிக்யூஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 7 புக்லெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 சாப்டருமே கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க இந்த 7 புக்லெட் வாங்கிட்டு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக அட்டன் பண்ணிக்கிறேன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து நான் வீடியோ கொடுத்துட்டு வந்தேன். இதில் ப்ராப்ளம் நம்பர் 10 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 11லேருந்து கன்டினியூ பண்ணுவோம். டோட்டலாக 20 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்சி இன்டெக்ரல் தேரம், காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா, காட்சி ரெசிடி தேரம், இதை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின் கலெக்ஷன்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்பர் 11 பாருங்கள். f of z equal to 1 by z into z minus 1 at z equal to 0. அப்போனா z equal to 0 ஃபஸ்ட்டு வந்து இது சிங்குலர் பாயிண்டான்னு பார்க்கணும். The residues of f of z equal to 1 by z into z minus 1 at z equal to 0 என்னன்றதை கமெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போது z equal to 0 ரெசிடியூனா ஆமாம், ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய டினாமினேட்டர் வந்து 0 பண்ணி பாருங்கள். ஸோ z into z minus 1 equal to 0. அப்போ z equal to 0 and z equal to 1. அப்போது இது ரெண்டுமே சிங்குலர் பாயிண்ட்ஸ் தான். பாயிண்ட் அட் 0ல் அன்டிஃபைன்ட் ஆகும். கரெக்டுங்களா? போட்டு பாருங்கள். f of 0 போட்டிங்கன்னா 1 by 0 times 0 minus 1. ஸோ டோட்டலாக 1 by 0 அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து சிங்குலாரிட்டி அட் z equal to 0 தான். இதுவுமே சிம்பிள் போல் தான். ஏன்னா போல் ஆஃப் ஆர்டர் 1 எவ்வளோ சிங்குலர் பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, கவுண்டிங்கில் பார்த்தா 1 தான். அப்போ சிம்பிள் போல்னு சொல்லுவோம். அதே போல் z equal to 1மே சிங்குலாரிட்டி தான். பட் அவங்க என்ன கேட்குறாங்க, ரெசிடியூஸ் ஆஃப் f of z at 0க்கு மட்டும் சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிம்பிள் போல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சிம்பிள் போல் ஃபார்முலா என்ன, லிமிட் z tends to z0 z minus z0 into f of z. ஓகே. ஸோ z0ன்றது உங்களுக்கு சிம்பிள் போல். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லிமிட் z tends to 0 z into 1 by z into z minus 1. கரெக்டுங்களா? ஸோ இது கேன்சல் அவுட் ஆகிடும். அட் பாயிண்ட் அட் 0 போட்டிங்கன்னா -1 கிடைக்கும். அப்போ ரெசிடியூ என்னதுங்க, ஜஸ்ட்டு -1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே. ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், அதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிங்க. f of z equal to 1 by z square plus 1 at z equal to plus ik. ரெசிடியூ என்ன, ரெசிடியூஸ் ஆஃப் f of z at z equal to ik. ஸோ உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இது. அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். The residues of f of z equal to z square plus 1 divided by z minus 2 on the whole cube. ஸோ என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது வந்து பாருங்களேன், இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 3 இல்லைங்களா? z equal to 2 வந்து போல் தான். ஆஃப் ஆர்டர் என்ன நமக்கு 3. இந்த பவர் ரிப்பீட்டட் ரூட்ஸ் எவ்வளோ வரும்னு பார்க்குறோம். 3 வரும். அப்போ போல் ஆஃப் ஆர்டர் n-க்கு ஃபார்முலா பார்த்துக்கலாம். லிமிட், அதாவது போல் ஆஃப் ஆர்டர் n, ரெசிடியூஸ் ஆஃப் f of z at z equal to z0 ஆஃப் ஆர்டர் n-க்கு பார்க்குறீங்க. 1 by n minus 1 factorial n minus 1th derivative of z minus z0 whole power n into f of z. ஓகே. அப்புறம் இதனுடைய லிமிட்டை பாயிண்ட் அட் z0க்கு அட் z equal to z0க்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஓகே. ஸோ பாருங்கள், போல் ஆஃப் ஆர்டர் 3. அப்போ 3னா 3 minus 1னா 2 factorial. கரெக்டுங்களா? லிமிட் z tends to 2. இது வந்து உங்களுக்கு 3 minus 1னா 2 செகண்ட் டெரிவேட்டிவ் போடணும். ஸோ போடுறச்ச உங்களுக்கு இது கட் ஆகிடும். அப்போனா z ஸ்கொயர் ப்ளஸ் 1 மட்டும் வந்து நிற்கும். கரெக்டுங்களா? சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 by 2 factorial d square divided by dz square of z minus 2 on the whole cube என்ன பவர் 3. ஓகே. இன்ட்டு z ஸ்கொயர் ப்ளஸ் 1 divided by z minus 2 on the whole cube. ஸோ இது கட் ஆகிடும். z ஸ்கொயர் ப்ளஸ் 1 மட்டும் நிற்கும். ஜஸ்ட் அதை வந்து 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது 2z வரும். அகைன் இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 வந்துடும். ஓகே. அப்போ ரெசிடியூ வேல்யூ என்ன வருது பாருங்கள். இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஷனோட வேல்யூ வந்து உங்களுக்கு 2. ஓகே. அப்போ 2 into 1 by 2 ஃபேக்டோரியல். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 வரும். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. அப்போது இதனுடைய ரெசிடியூ வேல்யூ கேட்குறாங்க பாயிண்ட் 2க்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ உங்களோட ரெசிடியூ வேல்யூ என்னது, 1. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் 1, இது 4ல் 1. ஓகே. ஸோ இந்த 4 ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது 4 ஆக்சுவலாக, இது வந்து 1. இது பியில் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1. ஓகே. ஸோ இன்னொன்று பார்க்கலாம். இந்த லாரன்ஸ் எக்ஸ்பான்ஷனில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z minus 2 வர வச்சு பார்க்கலாம். பட் அது தேவையில்லை. கொஞ்சம் ஒரு சிலது ஈஸியாக இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே. அடுத்து த நேச்சர் ஆஃப் சிங்குலாரிட்டி கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன, ரிமூவலாக போல் ஆஃப் ஆர்டர் 2வா சிம்பிள் போலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2. என்ன ரீசன்னா இது 1/z² இன்ட்டு sin z/zன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்போது 1/z² இன்ட்டு sin z/z என்ன நடக்கும் பாருங்கள், z மைனஸ் z³ 3 ப்ளஸ் z⁵/5 ஃபேக்டோரியல் மைனஸ் அண்ட் so on டிவைட் பை z. ஸோ இது எல்லாமே ஒரு z கட் ஆகிடும். அப்போனா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக வருது. அப்போ 1/z² sin சம் g ஆஃப் zன்னு வருது. இது வந்து அனாலிட்டிக். ஓகே, அப்போ 1/z² அர்த்தம் போல் ஆஃப் ஆர்டர் 2. அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி கரெக்ட். புரியுதுங்களா? ரொம்ப கரெக்டாக யோசிச்சு தான் அடிக்கணும். நீங்கள் மாதிரி இது பார்த்தோன்னே போல் ஆஃப் ஆர்டர் 3ன்னு டிக் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அல்ஜிப்ரா ஆறுமுகம் புக்லேருந்து நிறைய எடுத்திருக்கேன். சரி, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஆறுமுகம் புக்லேருந்து நிறைய எடுத்திருக்கேன் இந்த கொஷின். அடுத்து சொல்லுங்கள். இது ரெசிடியூ நாங்கள் வரும் 0.80. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z பார்க்கலாம். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் f of z equal to cos z எக்ஸ்பான்ஷன் என்ன 1 minus z² divided by 2 factorial plus z power 4/4 factorial minus z power 6/6 factorial plus and so on divided by z². கரெக்டுங்களா? இப்போ z² விட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z மட்டும் தான் நீங்கள் கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்போ 1/z² மைனஸ் 1/2 factorial plus z²/4 factorial minus z power 4/6 factorial plus and so on போகுது. இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z இருக்கா பாருங்கள், இல்லை. அப்போது ஏன்னா 1/z² இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, மற்ற டேர்ம் வரல. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/zன்னு ஆப்ஷன் பி தான். அப்போ 0. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z வந்து இங்கே 0. ஸோ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். புரியுதுங்களா? நோ டேர்ம்ஸ் இன்வால்விங் 1/z appears. அப்போ therefore ரெசிடியூ வேல்யூனா அது உங்களுக்கு 0. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு உங்களால் டேரெக்டாக ரெசிடியூ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z மட்டும் செக் பண்ணால் போதும். 0.80க்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து நீங்கள் கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்களேன். த ரெசிடியூஸ் ஆஃப் e⁻z divided by z². ஓகே, e⁻z/z². ஸோ இதுவுமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z நீங்கள் செக் பண்ணிக்கலாம் 0.80ல். எப்படி பார்க்கலாம் பாருங்கள், 1 + z/1 factorial plus z²/2 factorial plus z³ 3 factorial plus and so on. இது divided by z² போடுங்க. என்ன கிடைக்கும்? 1/z² plus 1/z into 1/1 factorial plus உங்களுக்கு 1/2 factorial plus and so on இப்படி போய்ட்டு இருக்கும். இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பாருங்கள், எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி dz divided by 1 plus z² mod z equal to 2க்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்டு கான்டூர் சி 1/z plus i into z minus i. ஓகே, into dz. ஸோ அப்போ உங்களுடைய f of z பார்த்தீங்க அப்படின்னா 1/z plus i ஆகும் into z minus i ஆகும் இருக்குது. ஓகே, இப்போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஆகுதுன்னா z equal to i, minus i. கரெக்டுங்களா? ரெண்டுமே mod z equal to 1க்கு இன்சைடு தான், mod z equal to 2க்கு இன்சைடு தான். செக் பண்ணுங்களேன். ஸோ இது வந்து 2 பாயிண்ட் ரேடியஸ் இருக்கிற செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ப்ளஸ் ஐ இங்கே இருக்கும், மைனஸ் ஐ, அதாவது ஒரு யூனிட் இங்கே மைனஸ் ஒரு யூனிட். ஸோ ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ, அப்போ இன்சைட் த ரீஜனாக தான் வருது. அப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே இன்சைட் த ரீஜன் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ ரெண்டுமே சிம்பிள் போல் ரெசிடியூ போடுங்க பார்ப்போம். ரெசிடியூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு ஐக்கு போடுறீங்க. கரெக்டுங்களா? ஸோ போடுறச்ச 1/, இது கட் ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2i வந்து நிற்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1/-2i வந்து நிற்கும். ஸோ ரெசிடியூஸ் ஆஃப் f of, ஏன்னா சிம்பிள் ஃபார்முலா z equal to -i போடுறீங்க. இது -1/2i கிடைக்கும். சம் ஆஃப் ரெசிடியூஸ் வேல்யூ என்னது? 0 ஆகிடும். அப்போ இன்டெக்ரல் வேல்யூ என்னது? 0. ஓகே, காட்சி ரெசிடியூ தியரம் படி சம் ஆஃப் ரெசிடியூஸ் வந்து 0, therefore இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0. ஓகே, அடுத்து பாருங்கள், the coefficient of 1/z in the Lorentz series expansion of 1/z into 1 - z. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 1/1 - z ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன? 1 plus z plus z² plus and so on இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இது கூட 1/z நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இது 1/z, இது 1ன்னு வந்துடும், இது z வந்துடும், அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள். நீங்கள் இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ண வேணாம். இது எப்படி பார்த்துக்கலாம்? 1/z into 1/1 - zன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் போட்டிங்க அப்படின்னா 1 plus z plus z² plus and so on இப்படி போயிட்டே இருக்கும். 1/z உள்ள தள்ளும் போது 1/z plus 1 plus z plus z² plus and so on போகும். இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z மட்டும் பொறுக்குறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ரெசிடியூ தானே கேட்குறாங்க. ரெசிடியூனாவே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z 0.80க்கு. அதே போல் 1ன்னு கொடுத்தாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z - 1, 2ன்னு கொடுத்தாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z - 2. இதுதாங்க ஷார்ட்கட்டு, வேறு எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.
அடுத்து ரெசிடியூஸ் ஆஃப் 1 by z minus 1 into z minus 3 கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிள் போல் தான் at z equal to 1க்கு. அப்போ z minus z0 into f of z. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், z minus 1 into 1 by z minus 1 into z minus 3. கரெக்டுங்களா? ஸோ இது கட் ஆகிடும். அப்போ 1 by z minus 3 மட்டும் வரும். 0.2 1க்கு பார்த்தீங்கன்னா -1/2. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. இது போல் உங்களுக்கு எல்லா கொஷினுமே வந்து கிளியராக சொல்யூஷன் போட்டிருப்பேன். இந்த சொல்யூஷன் மெத்தடே உங்களுக்கு புரியுதோ பாருங்கள், ஈஸியாக அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன் பாருங்கள். இப்படி தான் வந்து என்னுடைய 7 புக்லெட்ஸுமே நான் கம்ப்ளீட்டாக போட்டிருப்பேன். அந்த 7 புக்லெட்ஸ் வாங்கிக்கிங்க. இந்த 7 புக்லெட்ஸுக்கு ஃபுல்லாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக MCQs தான். 10 சாப்டரும் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருப்பேன். ஒரு ஏரியா கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். 10 சாப்டருமே நல்லா ஸ்டாண்டர்டாக கொஷின்ஸை பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும், எவ்வளோ எளிமையாக படிச்சுட்டு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுன்ற அளவுக்கு இதை ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதே போல் டெஸ்ட்டு சண்டே டெஸ்ட்டு 7 புக்லெட் வாங்குறவங்களுக்கு சண்டே டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ இந்த சண்டே டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிடுவோன்னா கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சண்டே கொஷின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கான சொல்யூஷன் PDF போட்டு விட்டுருவோம். ஓகே, அடுத்து சிங்குலாரிட்டி ஆஃப் f of z equal to 1 minus cos z divided by z square at z equal to 0 என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு எக்ஸ்பான்ஷன் போட்டுருங்க. 1 minus cos z 1 minus z square by 2 factorial plus z power 4 by 4 factorial plus மைனஸ் டேர்ம்ஸ் வரும். z power 6 by 6 factorial plus and so on. கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் மைனஸ் உள்ள தள்ளுங்க. 1 minus plus z square by 2 factorial minus z power 4 by 4 factorial plus z power 6 by 4 factorial 6 factorial minus and so on. ஓகேங்களா? டிவைடட் பை இப்போ z ஸ்கொயர் போடுறீங்க, இது கட் ஆகிடும். z ஸ்கொயர் போட்டிங்கன்னா இது ஓடிடும். அப்போ நான் 1 by 2 factorial minus z ஸ்கொயர் ரிமூவ் பண்ணுங்கள், z ஸ்கொயர் by 4 factorial. இங்கே z ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிங்கன்னா z power 4 by 6 factorial minus and so on. இப்போ சிங்குலர் பாயிண்ட்ஸே வரல பார்த்தீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஓகே, சிங்குலரே எக்ஸிஸ்ட் ஆகலைன்ற பட்சத்தில் இது ஒரு ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. புரியுதுங்களா? அந்த டேர்ம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம், வேறு எதுவும் பண்ணல. அடுத்து பாருங்கள், இன்டெக்ரல் ஓவர் c sin z by z cube where c enclosed to the origin பாசிட்டிவ் ஓரியன்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 0.0 தான் உங்களுடைய சிங்குலாரிட்டியாக இருக்கும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை முடியுது. ஸோ ரெசிடியூஸ் நத்திங் பட் ரெசிடியூஸ் ஆஃப் f of z at z equal to 0. இது பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z. இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இது sin z டிவைடட் பை z கியூபுக்கு. புரியுதுங்களா? அப்போ எக்ஸ்பான்ஷன் போடுங்க. sin z எக்ஸ்பான்ஷனு z கியூப் அடிக்கிறீங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z பார்க்குறீங்க. ஓகே, புரியுதுங்களா? அப்போ இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z வராது. ஸோ வராத பட்சத்தில் ரெசிடியூ வேல்யூ என்னது உங்களுக்கு 0. அப்போது இந்த டேர்ம்ஸ் வந்து 2πi டைம்ஸ் சம் ஆஃப் ரெசிடியூஸ் வேல்யூ 0 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், இன்டெக்ரல் வேல்யூ 0. சிம்பிள் இல்லை, அவ்வளோதாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து நான் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டே வருவேன். சேனலோட ப்ளேலிஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிற விஷயம் என்னென்னா 7 புக்லெட் MCQஸை புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான புக்லெட் இது. ஸோ இந்த புக்லெட்டை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. சண்டே டெஸ்ட்டு வரும். எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட்டு. சண்டே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இந்த சண்டே டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 50+ ப்ராப்ளம்ஸ் கேட்பேன். ஓகே, இந்த MCQ ஃபார்மேட்டில் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். கூகுள் ஃபார்ம் அனுப்புவேன், கூகுள் ஃபார்ம் வந்துடும். நீங்கள் ஃபார்ம் எழுதி சப்மிட் பண்ணிட்டு உங்கள் ஸ்கோர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும். ஓகே, ஸோ இந்த வீக்குக்கான சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தியரி வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டு போட்டுருங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 938468 ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். நான் போடுற கிளாஸஸ் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 240 வீடியோ வந்து UGTRB சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டு தனியாக இருக்குது என்னுடைய சேனலில். ஓகே, அதில் போயிட்டு இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். கூடவே டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு 7 புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா 3 புக்லெட் வந்து பல்காக MCQs வரும். அதாவது 6000 ப்ராப்ளம் வரும். இந்த 3 புக்லெட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 புக்லெட் வரும். அந்த 3 புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு சீரியஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு, அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின், யூடியூப் வீடியோ டெஸ்ட்டு, கூகுள் ஃபார்ம் புக்லெட்டு, அப்புறம் யூடியூப் வீடியோ. ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்குங்க. அப்புறம் ஒரு புக்லெட் வந்து ஃபார்முலா புக்லெட். இந்த ஃபார்முலா புக்லெட் ரொம்ப முக்கியமான புத்தகம். இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடணும். ஓகே, சரி சார். இப்போ நீங்கள் கிளாஸ் கொடுத்தீங்க, நாங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த PDF எங்களுக்கு கிடைக்குமானா குரூப்பில் போட்டுருவேன். நீங்கள் குரூப்பில் போய் பார்த்துக்கலாம். ஓகே,
ஸோ நீங்கள் டிலே பண்ணாமல் படிங்க. நமக்கு இருக்கிற டைமில் நம்ம போஸ்டிங் வாங்கணும்னு நினச்சா இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஒரு 6 மந்த்து நமக்கு டைம் கிடைக்கும்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் சப்ஜெக்டை முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்பீடாக படிக்க ஆரம்பிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்துக்கலான்னா 3 மாதத்தில் படித்து நம்மளால் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் 6 மந்த்துக்கு நல்லா எஃபோர்ட் போட்டிங்கன்னா போதும். இன்னொன்று சிடிஎஸ் கேட்டிருந்தீங்க. டிஎன்பிசி சிடிஎஸ் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு கிளாஸ் கொடுங்க. இந்த யூஜிடிஆர்பி கிளாஸ் அப்படின்னு நீங்கள் பேரலாக பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த எம்சிக்யூஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த கம்பைன்ஸ் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிக்கிறவங்க இந்த எம்சிக்யூஸ் அப்படியே வாங்கிக்கலாம். இந்த 7 புக்லெட்ஸ் வந்து தரமாக இருக்கும். இதை வாங்கி படிங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு வேணால் நான் டெஸ்ட் தனியாக அரேஞ்ச் பண்ணி டெஸ்ட் சீரியஸும் போட்டு வரேன். ஓகே, ஃபைன், அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.